நமக்கு ஏற்படக்கூடிய இதுக்கான ஒரு அடுக்குகளை நான் சொல்லிடுறேன். வேகம்னு பார்த்தோன்னா இதற்கான ஒரு தேரையர் பாடல் இருக்கு. 14 வேக பெயர்கள் பகிர்ந்திட அவற்றை கேளாய், விதித்திடும் வாதம் தும்மல் மேவு நீர் மலம் கொட்டாவி, உதித்திடு பசி நீர் வேட்கை காசமுடு இளைப்பு நித்திரை, மதித்திடு கண்ணீர் மதித்திடு வாந்தி கண்ணீர் வளர் சுக்கிலம் சுவாசமாமே இப்படின்னு ஒரு தேரையர் பாடல் இருக்கு. அப்படிங்கிறப்ப நம்மளுடைய சித்தர்கள் தன்னுடைய பாடல்கள் மூலிமா நம்மளுடைய மக்களுக்கு உடல்நலமாக பல வழிகாட்டல்களை சொல்லியிருக்கு. இப்படி பார்க்கும்பொழுது இதில் ஒரு 14 வேகமாக அவர் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் நீங்களே எடுத்து பார்த்தா ஈஸியாக இருக்கும், தெரிஞ்சுக்கிற ஒரு எளிய தமிழில் தான் இருக்குது. இதில் தும்மல் அடக்கினா ஒரு பிரச்சனை வரும், உடல் ரீதியாக பிரச்சனை வரும்னு சொல்கிறாரு. அதில் தும்மல் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா தும்மலை மட்டும் அடக்கினாலே, ரெகுலராக நம்ம அடக்கிட்டு வந்தோம் அப்படின்னாலே நமக்கு தலை சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் முகம் வலி, இந்த சைனஸ்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் இடுப்பு வலி, இதெல்லாம் வரும். சரி, வாதம்னு முதல்ல சொல்கிறோமே, இது வாதம்னு அங்கே எதை குறிப்பிடுறாங்கன்னா நம்மளுடைய குசு அடக்கும் பொழுது நமக்கு மார்பு சார்ந்த பிரச்சனைகள், அப்புறம் வயிறு குன்மம் நோய் வருது. குன்ம நோய்னா அல்சர்னு இப்போ நவீனத்தில் சொல்லிட்டு இருக்கோம். அடுத்ததாக குடல் வாதம் உருவாகுது, உடலுடைய வலிகள் இதெல்லாம் வருது. இப்படி நம்மளுடைய சின்ன உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு வேகத்தை நம்ம கட்டுப்படுத்தணும்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வளரும். இது ஏதோ ஒரு நாள் கட்டுப்படுத்துறதுனால கிடையாது. இது ரெகுலராக ஒரு இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பொதுவாக ஒரு ஆஃபீஸில் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த மாதிரி சூழல் அமையும். குசு விட்டால் பக்கத்தில் இருக்கலாம், திட்டுவான், இல்லை கலாய்ப்பான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் இது பண்ணக்கூடாது. அப்படிலாம் பார்த்துட்டு இருந்தால் உடலில் நோய்கள் சேர்ந்துட்டு இருக்குன்னு பல விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்மளுடைய உணர்ச்சிகளையும் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய விஷயங்களையும் நம்ம எதையுமே அடக்கக்கூடாது. அடக்கணும்னாலே நமக்கு ஒரு காமம் ஏற்படுது. அதுக்காக காமத்தை போய் எல்லாத்தையும் நம்ம பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அப்படிங்கிறப்ப நமக்கு ஏற்படக்கூடிய அதுக்குன்னு பல பேர் இப்படிலாம் கேட்பாங்க, அதுக்கான காமம் வருது அடக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. காமம் வருதும் பொழுது அதற்கான சூழல் வேறு, நான் அதை சொல்ல வரல. இங்கே உடம்புல ஒரு மலம் வருது, ஒரு ஜலநீர் வருது. ஜலநீர்னால் சிறுநீர் இப்படி வருது. அப்படிங்கிறப்ப இதற்கான விஷயங்கள்லாம் உடலில் வரும் பொழுது, பசி வரும் பொழுது சாப்பிடணும், நீர் வேட்கை வரும் பொழுது நீர் குடிக்கணும், தும்மல் வரும்போது தும்மணும், இருமல் வரும்பொழுது இரும்பணும். இதெல்லாம் அடக்கிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம உடம்புல தேவையில்லாத வியாதிகள் சிறுக சேர்ந்து வரும். இது பின்னால் பெரிய லெவலுக்கு வரும். அப்போ கூப்பிட்டு மரபு மருத்துவர்களை கூப்பிட்டு சரி பண்ணுனா எவனால் சரி பண்ண முடியும்? 70 வயசு ஆளுங்க கூப்பிட்டு சரி பண்ணணும்னா எப்படி சரி பண்ண முடியும்? இவங்களுக்குலாம் சரி பண்ண முடியாது. ஒரு பராமரிப்பு மட்டும்தான் பண்ண முடியும். சரி பண்ணிலாம் இவங்களை இது பண்ண முடியாது. தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, வலிகளை, வேதனைகளை கொஞ்சம் தனித்து இவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்க முடியுமே ஒழிய நம்மளால் இந்த விஷயங்களை சரி பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஒரு உச்ச நிலையில் இருக்காங்க. அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி பல பதிவுகள் நான் கொடுப்பேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இது ரெகுலராக நம்ம வீடியோ போடுவோம். அதே நேரத்தில் நான் வர்ம சிகிச்சை பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு நீட் இருந்தால் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி. நீங்களும் வர்ம சிகிச்சையாளராக டிப்ளமா இன் வர்மா தெரப்பி மற்றும் அனைத்து தீராத வியாதிகளுக்கு மருத்துவம் சிகிச்சை பெற தொடர்பு கொள்ளவும் 6382857668. தமிழ் சித்தரியல் குருகுலம் மற்றும் அறக்கட்டளை.